ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா, யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து கண்டக்ட் பண்ண போற கம்பைன்டு சிடிஎஸ் எக்ஸாம், கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போறோம். மிக மிக முக்கியமான ஒரு ரெக்ரூட்மெண்ட். டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சு அதுக்காகவே சில பேர் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ்ல டிகிரி ஜாயின் பண்ணி பிளஸ் அதுக்காக ட்ரை பண்றவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. 451 வேக்கன்சி வந்து டிஃபென்ஸ் இந்த யூபிஎஸ்சி மூலமா அந்த கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் வந்து எடுக்க போறாங்க. ஸோ என்னென்ன சென்டருக்கெல்லாம் இந்த போஸ்டிங் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியல் நம்ம நோட்டிஃபிகேஷன் வழியா பார்க்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 to 24 ஏஜ் இருக்கணும். அன்மேரிடு மென் அண்ட் உமனா இருக்கணும், அந்த கண்டிஷன் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு எனி ஒன் டிகிரி தான் கொடுத்துருக்காங்க. எனி ஒன் பேச்சுலர் டிகிரி முடிச்சா போதுமானது. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30th December 2025 கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் இது எப்படி நடக்கும் அப்படின்னா, மூணு மோட்ல ரிட்டன் டெஸ்ட் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இன்டர்வியூ, செகண்ட் வந்து மெடிக்கல், தேர்ட் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வழியா இன்னும் நம்ம கிளியரா இதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிற டிஃபென்ஸ் இந்த சிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. 451 போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கேண்டிடேட் வந்து எப்படி என்ன முக்கியமான சில கண்டிஷன்லாம் எதில் அப்ளை பண்ண, எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணால் UPSC-online.in NIC.in இதில் தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த போர்ட்டலில் இந்த பேஜ் ஓப்பனாக இருக்குது. இதற்கான லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் எக்ஸாம் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட்னா 30th December 6 PM வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 451 போஸ்டிங் வேக்கன்சி என்னென்ன சென்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த கோர்ஸ் வந்து எங்கெங்கன்னா இந்தியன் மிலிட்ரி அகாடமி டேராடூனுக்கு வந்து 100 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் நேவல் அகாடமி எலிமெலா அப்படின்னு சொல்லி 26 வேக்கன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஹைதராபாத் 32 வேக்கன்சி. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை 275 வேக்கன்சி. ஸோ இது ஜாஸ்தியான வேக்கன்சி இருக்கு. சென்னை ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, சென்னையில அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 18 சொல்லிட்டு 451 வேக்கன்சி வந்து இந்த சிடிஎஸ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன், இந்த ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் நடக்கும். ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் சென்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை வருது, கோயம்புத்தூர் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, நெக்ஸ்ட் திருச்சிராப்பள்ளி, தேர்டு வந்து வெள்ளூர், இதெல்லாம் வந்து சென்டரா கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஆஃப் எலிஜிபிலிட்டி. இந்த எக்ஸாம் நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி, சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக்கான கண்டிஷன் தான், மேக்ஸிமம் இதெல்லாம் நமக்கு இதாகும், மேக்ஸிமம் நமக்கு இது எல்லாமே கண்டிஷன்லாம் ஷூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்மேரிடாக இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 20 to 24 அன்மேரிடு மென் அண்ட் உமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அகாடமி போஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த இந்தியன் நேவல் அகாடமி எலிமெலாவை பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சா போதுமானது, எனி ஒன் பேச்சுலர் டிகிரி முடிச்சா போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 200 rupees எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் 200 ஆன்லைன் மோட்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து சிடிஎஸ் கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸுக்கு எக்ஸாம் வந்து இப்போ கண்டக்ட் பண்ண போறாங்க. 2026 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போறாங்க. இந்த டிஃபென்ஸ்ல ஜாயின் பண்ணணும், டிஃபென்ஸ் ஸ்டாஃபா ஜாயின் பண்ணுறது ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. 451 வேக்கன்சி வருது. ஸோ ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி சென்னையில் வந்து 275 + 18 ஜாஸ்தியான போஸ்டிங் வருது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் போஸ்டிங்க்கு எனி ஒன் டிகிரி தான் இருக்கு. சில இப்போ ஒரு போஸ்டிங்க்கு மட்டும் தான் இன்ஜினியரிங் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க. ஸோ பேச்சுலர் டிகிரி முடிச்சா போதுமானது. ஏஜை பொறுத்த வரைக்கும் 20 to 24 அன்மேரிட் மேலே இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 30th December. ஸோ இன்டர்வியூ
ப்ளஸ் மெடிக்கல் ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம், அப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து உடனே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை பார்த்து செக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். கங்க்ராச்சுலேஷன், தேங்க்யூ.